அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் வாட்ஸ்அப் சிஆர்எம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப்பில் வந்து அட்வான்ஸ் வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் லிங்க் போகும். இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகுறது வந்து இந்த மாதிரி ஒரு சிப் ஃபைல். ஸோ இந்த சிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது ஒரு ஃபோல்டராக போடணும். நார்மலாக இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இது ஒரு சிப் ஃபைல்னால. பட் சில ஃபைல்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரேர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இதை அன்சிப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து 7 சிப்பை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது 7 சிப்பில் இல்லை, அன்சிப் ஆகுது. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஃபோல்டரோட இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸ் எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபோல்டரை தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஃபோல்டரில் வந்து இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்று, கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிடலாம். அதில் போய்ட்டு லோட் அன்பேக்ட் அப்படின்றத கொடுத்தோம்னா நம்ம வந்து எந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ, ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த சிஆர்எம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சிஆர்எம் இன்ஸ்டால் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்ததாக உங்களோட வாட்ஸ்அப் வெப்பில் வந்து அது இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ web.whatsapp.com அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கவனிங்க. வாட்ஸ்அப் நார்மல் வந்து பாவிக்க இயலாது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணணும். நான் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன். இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ சிஆர்எம் வந்து லோட் ஆகுது. இதை வந்து ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து செகண்ட் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுறப்ப தான் வந்து சிஆர்எம் ஃபுல்லாக வந்து லோட் ஆகும். ரைட், இப்போ வந்து சிஆர்எம் லோட் ஆயிடுச்சு. இந்த சிஆர்எம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்படி வரும். இதில் வந்து இன்சர்ட் லைசன் கீ அப்படின்றத கொடுத்துட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு யூனிக்கான லைசன் கீ கொடுத்துருவேன். அதாவது உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பருக்கு அந்த லைசன் கீயை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா ரைட். இப்போ வந்து 100% இந்த சிஆர்எம் வந்து உங்களுக்கு பாவிக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட பிஸ்னஸ்க்கு இந்த சிஆர்எம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னோடய பிஸ்னஸை வந்து ஏற்ற மாதிரி, என்னோடய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சிஆர்எம் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்போ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்றாவது வந்து என்ன சொல்கிறது, டப்ஸ் இருக்குது, டக்ஸ் இருக்குது, அப்புறம் லேபிள்ஸ் இருக்குது. இதுகளெல்லாம் வச்சு நம்மளோட பிஸ்னஸை வந்து சூப்பராக வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். சட்போட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்றத நான் வந்து ChatGPTக்கு நல்லா சொல்லி வச்சுருக்கேன். நான் டெய்லி வந்து ChatGPTயோட ஒர்க் பண்ணுறனால ChatGPTக்கு தெரியும் நான் என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய டிஜிட்டல் ப்ராடக்ட்டு எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கு. அதே மாதிரி என்னோடய சர்வீசஸ், நான் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதே ChatGPTக்கு சொல்கிறேன். ஓகே, ஜெனரேட் automation tags, labels, tabs and ஓகே, இந்த இதுகளை மட்டும் நான் வந்து எனக்கு ஆட்டோமேஷன் வேணும்னு கேட்குறேன். நம்மளோட பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணிடலாம். அது ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சரியாக தெரியணும். அது சரியாக வந்து தெரியலை அப்படின்னா நம்ம வந்து ChatGPTயை யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPT இந்த மாதிரி நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துரும். இதை வச்சு கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஃபார் கஸ்டமர் செக்மெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு என்னென்ன டக்ஸை வந்து ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். டக்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே போகணுன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் சிஆர்எம் கஸ்டம் டக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல இந்த டக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் அட் சிஆர்எம் கஸ்டம் டக்னு கொடுத்துட்டு அதில் வந்து டக்கோட நேம் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்து டக்கோட நேம் வந்து லீட் சோர்ஸ் ஃபேஸ்புக் லீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்து இந்த டக்கை வந்து ஆட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கோட
கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை செட்டப் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக்கோட கலர் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு லீட் வந்தால் இந்த கலரில் எனக்கு அதை இண்டிகேட் பண்ணி காட்டும். அதுதான் இங்கே இந்த டக்கில் நடக்கிறது. ஸோ இந்த டக்கெல்லாம் 1 by 1 வந்து நான் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து டக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ChatGPT வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு ஒவ்வொரு விதத்துக்கும். எனக்கு வந்து என்னோட கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை தான் வந்து நான் வந்து டக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸில் நான் அதை வந்து போட்டிருக்கேன். தென் அதே மாதிரி அடுத்தது மேலே இருக்கிற டப்ஸ். அப்போ இந்த டப்ஸை போடுறதுக்கு நம்ம இந்த இடத்துல கஸ்டம் டப்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு நமக்கு தேவையில்லாது இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டப்ஸை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, டப்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி புது டப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ன்றது எனக்கு வேணும். ஸோ நான் ஆல்ன்றதை வைக்கிறேன். அன்ரீடுன்றதும் வேணும். ஸோ அதையும் நான் வைக்கிறேன். அடுத்ததாக ChatGPT எனக்கு கொடுத்த ரிசல்ட் படி எனக்கு தேவையான டப்பையும் நான் வந்து இந்த இடத்துல அட் டப் அப்படின்றத கொடுத்துட்டு எனக்கு புதுசாக ஒரு டப்பை ஆட் பண்ண முடியும். அது வந்து என்னோடய ப்ராடக்ட் கேட்டகரிஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல டப்ஸ் இருந்தால் நல்லோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல டப்ஸை வந்து போடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல் இன் ஒன் பிஸ்னஸ் பூஸ்டர் அப்படின்ற டப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டப். ரெண்டாவது டப் வந்து என்னோடது வெப் டெவலப்பிங் சர்வீஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த டப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். தென் அதே மாதிரி என்னோடய மற்ற சர்வீசஸையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இங்கே நான் மேலே வந்து டப்பாக இருக்கிறது வந்து நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ வர்ற கஸ்டமர்ஸை சரியாக வந்து பிரித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மேலே இருக்கிற டப்ஸை யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து நம்ம CRM கஸ்டம் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே டேக்ஸ் CRM கஸ்டம் டேக்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கஸ்டம் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா பேஸ் ஒன்று நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட இன்டகிரேட் ஆகிற கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், அவங்களோட எல்லாத்தையுமே நம்ம என்ன டேட்டாஸை வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து முடிவு பண்ணலாம். ஸோ நான் அதையும் வந்து ChatGPT வச்சு தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதையும் வந்து 1 by 1 இந்த இடத்துக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம், ஃபுல் நேம் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் நேம் அப்படியே இருக்கட்டும். ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. அதை தாண்டி விஷயங்கள் தான் கீழே இருக்குது. ஸோ கண்ட்ரி அப்படின்றது வந்து நமக்கு தேவை. ஓகே, தேவையில்லாத இந்த மாதிரி ஆஃப் பண்ணலாம். பிஸ்னஸோட நேம் வந்து தேவை. ரைட், எனக்கு தேவையான மாதிரி நான் இந்த இடத்துல CRM கஸ்டம் அட்ரிபியூட்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிலதுகளை ஆஃப் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையானதுகளை இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்போட் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சட்போட் அப்படின்றது வந்து நம்ம பிஸ்னஸில் இல்லாட்டியும், நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலையில் பிஸி ஆகிட்டோம் அப்படின்றப்ப நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸை வந்து இழக்க வேண்டிய நிலைமை வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அவர் வந்து வேறு ஒரு கம்பெடிட்டரை தேடி போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அர்ஜென்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், அர்ஜென்ட்டாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றப்ப நம்ம அதை கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வேறு ஏதாவது ஒரு பெட்டர் சர்வீஸ் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதனால் சட்போட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். சட்போட்டில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கணுன்றதை நம்ம கொடுக்கலாம். இதில் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றாவது வந்து இந்த இடத்துல வெல்கம் மெசேஜ்னு சொல்லி போட்டுடுறேன். அப்போது இந்த இடத்துல 1-to-1 அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போகும்.
குரூப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப்புக்கு வந்து மொத்தமாக போகும். நான் 1-to-1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் எக்ஸிக்யூட் ஃபார் எவ்ரி நியூ சேட். புதிய சேட்ஸுக்கு மட்டும்தான் இது போகணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அதே மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு வந்து எவ்ரி இன்கமிங் மெசேஜ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது வர்ற எல்லா மெசேஜுக்குமே அது வந்து திரும்ப திரும்ப ரிப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஃபார் எவ்ரி நியூ சேட் அப்படின்றத கொடுத்துட்டு, ஏன்னா புது சேட்டுன்னு வரும்போது அந்த நம்பர் சேவில் இருக்காது, அது ஒரு நியூ சேட் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும், மெசேஜ் வந்து போகும். அந்த மெசேஜ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மெசேஜை டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இந்த இடத்துல இருக்குது. மெசேஜோட ஃபார்மேட் என்ன மாதிரி இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு அதை கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல மெசேஜ் அண்ட் பட்டன்ஸுன்றதை வைக்கிறேன். ஸோ என்னோடய மெசேஜை வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து என்னோடய வெல்கம் மெசேஜ் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து டைப் பண்ணும்போது நமக்கு இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹலோ அண்ட் வெல்கம் அப்படின்னு போகிற இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துட்றேன், அவங்களோட வாட்ஸ்அப் நேம் வந்து போகிற மாதிரி. ஏன்னா புதுசாக ஒருத்தர் தான் வந்து நம்மளோட பேச போகிறாரு புது சட்டமில். ஸோ அவரோட வாட்ஸ்அப் நேம் இந்த இடத்துல வந்தால் அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதை இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் போல்டாக இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துக்கு கொடுக்குறேன். ஸோ அது வந்து போல்டு. அதுக்கப்புறமா இது வந்து கண்டிப்பாக போல்டாக இருக்கணும். ஸோ அதனால் அது போல்டாக வைக்கிறேன். ரைட், இது வந்து இட்டலிக் பண்ணி வைக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி நியூ சட்டனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வாரத்துக்கு நம்ம வந்து செட் பண்ணலாம். மெசேஜ் அண்ட் இமேஜோ வீடியோ அனுப்பலாம், மெசேஜோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அனுப்பலாம், ஆடியோ கண்டாக்ட்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டு போல் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இதை ஜஸ்ட் ஒரு மெசேஜாக தான் நான் அந்த இடத்துக்கு போடுறேன். ஸோ போட்டுட்டு எவ்வளோ டிலே ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் இந்த இடத்துல ஆப்ஷன் கொஞ்சம் இருக்குது. அதாவது இப்படி இருக்க ஆப்ஷனு, இந்த மெசேஜ் வந்து புது சாட்ஸுக்கு போகணும், அது மாதிரி மெசேஜ் சென்ட் ஆகணும், டைப்பிங் ஸ்டேட்டஸை வந்து காட்டணும், ஒரு ஆள் டைப் பண்ணுற மாதிரி, இல்லைனா அது சாட்பாட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணும். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஃபனல் ஃபார் செலக்டட் கீவேர்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு வந்து போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு போடலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி கஸ்டம் டப் ஆக்ஷன் வந்து பண்ணலாம். கஸ்டம் டப் ஆக்ஷன், குரூப் ஆக்ஷன், லேபிள் ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். அதில் வந்து அந்த வர்ற புது கஸ்டமை வந்து எதில் போய்ட்டு அட் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெல்கம் மெசேஜ் வந்து அவங்களுக்கு போனாலே போதும். ஸோ நான் இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இங்கே லேபிள் எடுத்துக்கிட்டோன்னா அட் லேபிள் கொடுக்கலாம், அது எந்த லேபிள் அப்படின்றத வந்து நம்ம போடலாம். இந்த லேபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண லேபிள்ஸ். ஸோ அந்த லேபிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ எனக்கு இதுகள் மட்டும் போதும். ஸோ அதனால் நான் அது வந்து ஒர்க் ஃப்ளோவை வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ChatGPTயோட உதவியில் நான் என்னோடய ஒர்க் ஃப்ளோ மெசேஜஸையும் வந்து, அதாவது பேசிக்காக ஒருத்தர் நம்மக்கிட்ட சேட் பண்ண வராரு புதுசாக அப்படின்னா அவருக்கு எப்படி எப்படி மெசேஜஸ் போகணும், என்னென்ன கீவேர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணால் டைப் பண்ணி அவர் ரிப்ளை பண்ணால் அதுக்கு என்ன மெசேஜ் போகணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோவில் செட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இதே மெசேஜஸை வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளட்ஸாக வந்து நீங்கள் செய்து வச்சுக்கொள்ளலாம். நிறைய இமோஜிஸ் பாவிக்கலாம், அதெல்லாம் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஃபேஸ்புக்கில் மாதிரி வாட்ஸ்அப்பில் மாதிரி இமோஜிஸ் இதில் பாவிச்சு நீங்கள் அழகாக உங்களோட க்ரியேட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளட்ஸ், மெசேஜ் டெம்ப்ளட்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து அடுத்து பல்கிங் ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். அப்போ அதுக்கு பல்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை வந்து நம்ம டெம்ப்ளேட்டாக இதில் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்போ நான் மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் என்னென்னா, இது யாருக்கு நான் பல்க் பண்ண போகிறேன் அப்படின்னா
ஃபேஸ்புக்லேருந்து லீட்ஸ் வந்து டிரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்தாலும் இப்போ என்னோடய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி நான் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சரியாக வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வாங்காமல் இருக்கிறவங்க, ஓகே, சேல் ஆகாதவங்க, அவங்களுக்கு நான் வந்து எந்த ஒரு ரிப்ளை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பல்க் ஒன்று போடுற ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ அந்த பல்க்குக்கு நான் ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல போடுறேன் ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, தென் அதுக்கப்புறமா அந்த மெசேஜை வந்து நான் டைப் பண்ணி இங்கே போடுறேன். ரைட். ஸோ இந்த மெசேஜுக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி இமோஜிஸ் எல்லாத்தையும் போட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ரைட். இப்போ வந்து பல்க் பண்ண வேண்டிய மெசேஜை வந்து நான் வந்து டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிவிட்டேன், ரீடார்கெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு. அடுத்ததாக வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பல்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பல்க் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாஷ் ப்ராட்காஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வரும். அப்போது நம்ம பண்ணுற இந்த இடத்துல வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துக்கு வந்து கண்டெக்ட்ஸை வந்து நான் போடுறதுக்கு இப்படி மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது என்கிட்ட இருக்கிற கண்டெக்ட்ஸ், குரூப் கண்டெக்ட்ஸ், டப் கண்டெக்ட்ஸ், லேபிள் கண்டெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரீடார்கெட்டிங். அப்போ ரீடார்கெட்டிங் பண்ணுற யாருடையுமே மொபைல் நம்பர் சேவ் பண்ணிடல. அப்போ சேவ் பண்ணாத மொபைல் நம்பர்ஸ் தான் தேவை. அப்போ நான் அதுக்கு ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். இந்த டூல் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டூலில் வந்து கனெக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தோம்னா வாட்ஸ்அப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வரும். அதில் நான் வந்து ஆல்ரெடி லாகின் ஆகி தான் இருக்கிறேன். சேம் வாட்ஸ்அப் தான், இதில் சிஆர்எம்மில் இருக்கிற சேம் வாட்ஸ்அப் தான் நான் இதில் லாகின் ஆகியிருக்கிறேன். ஸோ நான் இது லாகின் ஆகினா இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்துடும். க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தோம்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா நம்பரும் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த நம்பர்ஸை நான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபைலாக வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் கண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சேவ் பண்ணுறேன். அது சேவ் ஆகிறது வந்து சிவிசி ஃபார்மேட்டில் சேவ் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் அது வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணலாம். இந்த இருக்கிறது அந்த ஃபைல் ஆல் கண்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேக்கி எல்லா கண்டாக்ட்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அவங்களோட நேம்ஸ் இருக்குது. பட் நான் எனக்கு பண்ண வேண்டியது வந்து நான் சேவ் பண்ணாத கண்டாக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படியே வச்சுட்டு இதில் டேட்டான்ற செக்ஷனுக்கு போய்ட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது நேம் வந்து எல்லா நேமையும் செலக்ட் பண்ணாமல் சேவ் பண்ணாதவங்களுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும், அதாவது NA அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, யா, இது போட்டிருக்கோம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணால் சேவ் பண்ணாத நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஷீட் ஒன்றுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். கண்டாக்ட்ஸ், ரைட். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை இப்படி சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு. அன்சேவ்ட் கண்டாக்ட் லிஸ்ட் தான் இருக்குது. சரி, இப்போது அடுத்ததாக அந்த நம்பர்ஸை நம்ம வந்து இந்த ப்ராட்காஸ்ட்க்கு வந்து லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் வந்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். அன்சேவ்ட் கண்டாக்ட்ஸ் இருக்கிற ஃபைல் அதை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எந்த இதில் ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி கொலமை செலக்ட் பண்ண வரும். ஸோ நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோலே வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. மற்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து நல்லது தான் இருக்குது, அது ஒன்றுமே இல்லை டேட்டாஸ். ஸோ அதனால் வந்து மற்ற கொலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பண்ணால் ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். 158 நம்பர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் அட் ப்ளே பண்ணி அட்லேருந்து வந்த லீட்ஸில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. காரணம் பை பண்ணவங்க எல்லாரையுமே வந்து நான் சரியாக வந்து நேமில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்சேவ் கண்டாக்ட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் அப்லோட் கொடுத்தோம்னா இந்த இடத்துக்கு எல்லா நம்பர்ஸும் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணலாம். ரீடார்கெட்டிங் அப்படின்ற டெம்ப்ளேட் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தது. ஸோ மெசேஜிங் டிலே வந்து சாதாரணமாக 9 to 19 வரைக்கும் நாங்கள் வந்து டைம் வந்து வைப்போம். வச்சுட்டு எந்த குரூப்க்கு அனுப்பணும், லேபிளுக்கு அனுப்பணும், டப்ஸுக்கு அனுப்பணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையாஇருந்தால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஸ்டார்ட் கொடுத்துட்டு பார்க்குறேன் இந்த நம்பரில் எது எது வேலிட் இல்லாத நம்பர்னு.
நம்பர் எல்லாமே வேலிட் நம்பர் தான். ஆக்சுவலாக இந்த நம்பர் வேலிடாக இல்லையான்றதை வந்து நாங்கள் அட்வான்ஸ் ஃபில்டர்லேயே ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். பட் மோஸ்ட்லி இது எல்லாமே வேலிடாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நெக்ஸ்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் சென்டிங் கொடுக்குறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் ப்ராசஸ் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 19 செகண்ட்குள்ளே அந்த டைம் டிலேக்கு மெசேஜஸ் ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ப்ராட்காஸ்ட் பல்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போது இந்த பல்கிங்க்கு வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்து 158 நம்பர்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வாட்ஸ்அப் சிஆர்எம் பாவிக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து பேன் ஆகுறது. சாதாரணமாக இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் சேல் பண்ணுற நீங்கள் காசு கொடுத்து வாங்கின இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் தேர்ட் பார்ட்டி. அப்போது அது ஒஃபிஷியலாக வந்து ஒரு வாட்ஸ்அப் இவ்வளோ தான் மெசேஜ் அனுப்பலாம், ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இது இவ்வளோ தான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் வந்து அவங்க வச்சுருக்கும் போது அதை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலான்னா பேன் ஆகாமல் பல்கிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட குவாலிட்டிஸை நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போது ஆஸ் அ பிஸ்னஸ் நமக்கு வந்து உண்மைக்குமே பல்கிங் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் மெட்டா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த வெரிஃபிகேஷனை பண்ணணும். கம்பெனி பிஆர்லாம் சப்மிட் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணினால் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் நம்மளோட நம்பருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது தெரியும். ஸோ நாங்கள் வந்து பல்கிங் பண்ணுறதுக்கான லிமிட்டை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த டூலை வந்து பல்கினை மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து என்ன சொல்கிறது, மிஸ்யூஸ் பண்ணாமல் எப்போவாவது ஒரு தடவை ஒரு பல்கிங், முக்கியமான பல்கிங் ஒன்று போடுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே வந்து ரொம்ப பெரிய அளவெல்லாம் போட வேண்டாம். இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி 100, 150, 200, 300ன்ற மாதிரி போட்டுக்கிட்டு போங்க. நீங்கள் வந்து மெட்டா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை பண்ண முடியலை அப்படின்னா ஹிந்துஜன் டிஜிட்டல் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் அதுவும் ஒரு சர்வீஸ் தான், நாங்கள் வந்து மெட்டா வெரிஃபிகேஷன் பண்ணி தருவோம். ஸோ அதை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி மெசேஜஸ் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட மொபைல்லையோ இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற வேறு ஏதாவது இடத்துலையோ நம்ம வந்து அதை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பல்கிங் நாங்கள் போட்டிருக்கோம், பல்கிங் சென்ட் ஆகுது. அது சென்ட் ஆகுறத நம்ம வந்து ரியலாக நேரில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மெசேஜஸில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மேலே வந்து நம்ம அவங்களோட நேமோடு சேர்த்து அனுப்புகிறோம். அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி இல்லை, ஆனால் பாருங்கள் அவங்களோட நேமோடு நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நல்ல க்ரியேட்டிவாக அந்த மெசேஜை வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் உங்களோட கேம்பெயினையும் இதே மாதிரி சூப்பராக நீங்கள் செய்யுங்க. இந்த நம்பர் இது உங்கள் வாட்ஸ்அப் நேம் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வேறு வேறையாக வர்றனால இந்த மெசேஜும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான். ரைட்? ஓகே. அப்போ வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து சென்ட் ஆகும்போது அதை நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா திரும்ப ஒரு தடவை எடுக்க இயலாது, அதை நான் வந்து சொல்லணும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெசேஜும் போகும். அப்போ மெசேஜ் போகும்போது நம்ம இவங்களை வந்து மெசேஜ் போகும்போதுன்ட்டு இல்லை, இவங்களை வந்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பர்ஸையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்களோட டக்கை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது இந்த டக் வந்து இது சேவ் பண்ணாத நம்பர், ஸோ இவங்களை வந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்றப்ப நான் ஃபாலோ அப் டாஸ்க் அப்படின்றத நான் கொடுத்தேன்னா அந்த கண்டாக்டுக்கு முன்னாடி ஃபாலோ அப் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதே மாதிரி யாராவது பர்ச்சேஸ் பண்ணவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஏற்ற மாதிரி ஒரு டேக் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஆக்டிவ் கஸ்டமர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த பர்சனை வந்து சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல டேக் வந்து ஆக்டிவ் கஸ்டமர்னு காட்டும். ஸோ யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க, யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, யார் யார் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு
இந்த டக் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த விஷயம் வந்து லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸும் அது மாதிரி தான். லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லேபிள்ஸும் வந்து இந்த இடத்துல பண்டில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்தா அந்த பண்டிலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க எல்லாமே வந்து ஷோ ஆகும். நான் வந்து லேபிள்ஸுக்கு ஆட் பண்ணலை, அதனால் இந்த இடத்துல ஒன்றும் காட்டுதில்லை. ஸோ நீங்கள் வந்து லேபிளும் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஷெடியூல் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட்டை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். அடுத்தது ஷெடியூல் நோட்டிஃபிகேஷன்ஸ், நோட்ஸ், ரிமைண்டர்ஸ் அது எல்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த கன்பன் டேஷ்போர்ட் இருக்குது. கன்பன் டேஷ்போர்டுன்றது என்னென்னா இட்ஸ் லைக் அ கேம். நம்ம வந்து டெய்லி நமக்கு வர லீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வர லீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட பிஸ்னஸை நம்ம வந்து ஸ்மூத்தாக செய்துட்டு போவோம். அந்த டீட்டெயில் வந்து சரியாக சொல்லாமல் இல்லாட்டி சரியாக ஃபாலோ அப் பண்ணாதனால மிஸ் ஆகிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிஸ் ஆகாமல் சரியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிஆர்எம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், குயிக் ரிப்ளை, குரூப் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் கண்டெக்ட்ஸ் இருக்குது, கூகுள் கேலண்டரோட லாகின் பண்ணிவிட்டு இன்டெக்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதாவது இந்த கண்டெக்ட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் கண்டெக்ட்ஸில் போயிட்டு சேவ் ஆகிற மாதிரி ஓட்டோவாக நம்ம வந்து இன்டெக்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சிஆர்எம்மில் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு சிஆர்எம்மில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னை வந்து டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போடலாம். தெரிந்தவர்கள் சொல்லி தருவார்கள். அதே மாதிரி நானும் மெசேஜை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் சொல்லி தருவேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT ப்ரோ யூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா ChatGPT ப்ரோவோட ஏபிஐ கீயை இந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணுறது மூலமாக இந்த சிஆர்எம்மை நீங்கள் வந்து ChatGPT பவர்டு ஒரு சிஆர்எம்மாக உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஓகே, அது மாதிரி சிக்னேச்சர் நேம் இருக்குது. நம்ம வந்து சிக்னேச்சர் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செஷனை முடிக்கிறேன். வேறு டூல்ஸ் பற்றின வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.